ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.4ல் 9th செம். ஓகே, பார்க்க தான் இப்போ இந்த செம் ஏதோ ரொம்ப பூதாகரமாக இருக்கும், பட் ரொம்ப ஈஸி. நல்லா கவனிங்க. ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர், ஓகே, that must be subtracted to 6666 so that it becomes a perfect square. இந்த கொஸ்டினையே ரெண்டா பிரிச்சுக்கலாம், சரியா? ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிக்கலாம். அவங்க என்ன தெரியுமா கேட்குறாங்க, எந்த ஒரு இப்போ 666ல இருந்து 666 இதுல இருந்து சாரி 6666ல இருந்து எந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு இப்போ இங்க ஒரு நம்பர் கிடைக்கும் இல்லையா, இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணுமா, பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணும். சரி, நான் சொல்றதை மட்டும் நல்லா கவனிங்க, அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் உங்களுக்கு இன்னும் கூட புரியும். இப்போ இதை கண்டுபிடிக்கணும் என்ன பண்றேன்னா, ஒன்றும் இல்லைப்பா, இந்த 6666 இருக்கு இல்லையா, இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். நான் கொஸ்டினை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன், கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், ரைட் டு லெஃப்ட்ல இதை ரெண்டு ரெண்டா பிரிக்கணும். ஆமாவா? ரெண்டு ரெண்டா பிரிப்பீங்க, கரெக்டா? ஸோ அப்போ 66 இருக்கு. ஸோ 66 இருக்கு. ஸோ எந்த ஒரு இடத்துல 66 வருதுன்னு பார்க்கணும். இப்போ பாருங்க, 5 5s are 25. டேபிள்ஸ் உங்களுக்கு தெரியும், ஸ்கொயர் டேபிள் இல்லையா? தெரிலன்னா தெரிஞ்சுட்டு தான் இந்த வீடியோவே நீங்க பார்க்கணும். 7 7s are 49. 8 8s are 64. 9 9s are 81. அப்போ 66 எந்த இடத்துல வருதுங்க, இங்க வருதா 66? ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் எடுத்துப்போமா. அப்போ 8 8ஆ, அப்போ இங்க 64 போட்டுக்கலாமா? ரைட். இப்போ என்ன பண்ணிக்கலாம், 66ல 64 போச்சுன்னா மிச்சம் 2வா. இந்த ரெண்டு நம்பர் நார்மலா லாங் டிவிஷனே தான் பண்ணிட்டு இருக்கோம், வேற எதுவும் பண்ணல. இப்போ இங்க ஒரு நம்பர் போடணும், ஸோ அதுக்கு இதை இன்டூ 2 பண்ணணும். ஸோ அப்போ இங்க 16 வந்துருச்சா? 16 வந்தோடனே நீங்க என்ன பண்ணிடணும், இங்க ஒரு கோடு இங்க ஒரு கோடு. ஓகே, இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்க, பேசிக் சொல்லியிருப்பேன். இதை போட்டுடணும். இப்போ என்ன பண்ணணும், 6 1 இங்க அப்படியே இங்க போடணும். ஆமாவா? 16. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு இந்த இடத்துல ஒரு நம்பர் போடணும், இங்க என்ன நம்பர் போடுறீங்களோ அதே தான் இங்கேயும் போடணும். ஆமாவா? இப்போ இங்க 1 போட்டா இங்கேயும் 1, இங்க 2 போட்டா இங்கேயும் 2. மல்டிப்ளை பண்ணி பாருங்க, இது அதே தான் வரும். ஸோ 4 2 3. ஆமாவா? அப்போ நமக்கு வேற வழியே இல்லை, 1 தான் போட்டு ஆகணும். அப்போ இங்க 1 இங்கேயும் 1. ஏன் 1 போட்டு ஆகணும், 266 இங்கே தான் வருது, ஸோ அதுக்கு முன்னாடி நம்பர். ஆமாவா? ஸோ அப்போ 161. இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 501. இப்போ இதுக்கப்புறம் இதை ப்ரொசீட் பண்ண முடியாது இல்லையா, இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு கீழே. ஸோ இது ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ இதை அப்படியே வைங்க. இதுக்கு பேரு தான்க்கனா ரிமைண்டர்னு சொல்லுவாங்க. இப்போ நான் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்றேன், தெளிவா கவனிங்க. இப்போ 6666ல இருந்து 105 ரிமூவ் பண்ணிட்டா என்ன வருது, 6666ல இருந்து 105 ரிமூவ் பண்ணிட்டா 1651 கிடைக்குதா? சரி, 56 கிடைக்குதா? அப்போ 6561 கிடைச்சிருக்கு. நல்லா கவனிமா, இப்படி நான் கொடுத்திருக்கிற நம்பரை லாங் டிவிஷன் பண்ணி அந்த ரிமைண்டர் அந்த நம்பர்ல இருந்து கேன்சல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா தான் இருக்கும். இதைத்தான் அவங்க கேட்குறாங்க, இந்த நம்பரை தான் அவங்க கேட்டிருக்காங்க. 6666ல இருந்து எந்த நம்பரை நீ சப்ட்ராக்ட் பண்ணினா உனக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும், இதுதான் அவங்க கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இது கிளியரா புரியுதா? கண்டுபிடிச்சிட்டோமா நம்ம ஆன்சரை? ஸோ நீங்க எப்படி எழுதிக்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அடிச்சு விட்டுறேன். இது கிளியரா இருக்காங்கன்னா உங்களுக்கு? அப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்கன்னா நார்மலா லாங் டிவிஷன் பண்ணுங்க. லாங் டிவிஷன் பண்ணிட்டு வர ரிமைண்டரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைச்சிரும். புரிஞ்சுதா? சரி, இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். இப்போ செகண்ட் ஆஃப் பாருங்க. ஆல்சோ ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் thus obtained.
இது ஸ்கொயர் ரூட் இதுதான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டீங்க. அப்படின்னா அதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன? எந்த ஒரே நம்பரை 2 தடவை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 6561 கிடைக்கும். அதையும் சொல்லிடுங்கன்னு கேக்குறாங்க. சொல்லிடலாமா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க அதே லாங் டிவிஷன் தான். சேம் லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டுடலாமா? ஸோ இப்போதான் பார்த்தோம். இப்போ இங்கே 65 இருக்கு இல்லையா? ஸோ அப்போ 8 8s are 64. ஆமாவா? ஸோ 161. இப்போ நான் இங்கே ஒரு நம்பர் போடணுமா? அப்போ அதை இன்டூ 2. 2 8s are 16. போட்டோன்னே இங்கே 2 கோடு போட்டுருக்கு. ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இங்கே 1 1. ஸோ 161 இன்டூ 1 தான் என்னதுங்க? 161. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஸோ இது எதோட ஸ்கொயர் ரூட்? இங்கே பார்த்தீங்களா 0. அப்போ நீங்கள் எதையும் சப்ட்ராக்ட் பண்ணவே முடியாது. ஸோ 81ஓட ஸ்கொயர் தான் 6561. 6561ஓட ஸ்கொயர் ரூட் தான் 81. இதை எப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் அந்த லீஸ்ட் நம்பர் எதுங்க? the least number is, இதை எடுத்து எழுதிருங்க. the least number to be subtracted is 105. அடுத்தது ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் இதை எடுத்து எழுதணும்பா. ஸ்கொயர் ரூட் இஸ் ஈக்குவல் டு 81. சம் புரிஞ்சுதா? ஸோ இது புரிஞ்சுது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் டியூஷன் போயிட்டு இருக்குப்பா. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்பிளேல நம்பர் இருக்கும். ஓகேவா? அந்த நம்பருக்கு கூப்பிட்டு டியூஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.